Fibros pants, truly fantastic. மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 19 நடைபெறவிருக்கும் சூழலில் பிரதான கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் தங்களது தேர்தல் அறிக்கையை வெளியிட தயாராகி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறது. அதேபோல பாரதிய ஜனதா கட்சி எப்போது தேர்தல் அறிக்கையை வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர்கள் கணபதி மற்றும் நிரஞ்சன்குமார் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அதேபோல பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். முதலில் நிரஞ்சனிடம் பேசலாம். நிரஞ்சன், இன்னும் சற்று நேரத்தில் 11:30 மணி அளவுல காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. என்னென்ன முக்கிய விஷயங்களை அதுல முன்னிறுத்துறாங்க? ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரையின் போது என்னென்ன விஷயங்கள் மக்கள் மத்தியிலிருந்து முன்வைக்கப்பட்டதோ ராகுல் காந்தியிடம், அதனை வைத்துதான் இதனை கட்டமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. என்னென்ன ஹைலைட்ஸ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில? திலகவதி, காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை சரியா 11:30 மணிக்கு வரப்போகுது. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்ற மூத்த தலைவர்கள் முன்னிலிருந்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட போறாங்க. நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் பாரத் ஜோடோ யாத்திரை 2 பாகங்களா நடந்திருக்கு. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர், மணிப்பூர்ல இருந்து மும்பை வரைக்கும் நடந்திருக்கு. இதுல ஏராளமான மக்களை ராகுல் காந்தி சந்திச்சிருந்தாரு. ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவினரா கேரளாவில் பழாப்பழம் விற்கக்கூடிய விவசாயிகள் அவங்களை தனியா சந்திச்சிருந்தாரு. தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை சந்திச்சிருந்தாரு. கர்நாடகாவில் கோலார் தங்கச்சுரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சிருந்தார். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலம் சார்ந்த முக்கிய பிரச்சனைகளா இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சிருந்தாரு. நிறைய கோரிக்கைகளும் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரிதான் வடகிழக்கு மாநிலங்கள், மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இப்படின்னு ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு செக்மெண்டா அவரு நிறைய பேரை சந்திச்சிருந்தாரு. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களாகட்டும், ஓய்வூதியதாரர்கள், இப்படின்னு நிறைய பேர்கிட்ட இருந்து மனுக்களும் வாங்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் எதுவுமே தூக்கி வீசப்படாம அப்படியே சிதம்பரம் தலைமையில, முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் தலைமையில அமைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கிட்ட அப்படியே ஒப்படைக்கப்பட்டது. அதுல இருந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் உறுதியா சொல்றாங்க. அதுல அவங்க என்னென்ன மாதிரியான பிரிவுகளா பிரிச்சிருக்கிறாங்கன்னா, இளைஞர் நலன்ல வேலை வாய்ப்பின்மை, திறன் மேம்பாடு அப்படின்னு ஒவ்வொரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்கு கீழையும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எடுத்தாளப்படணும் அப்படின்ற விவரங்களை அவங்க சேகரிச்சு அதுக்கேற்ற மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பெண்கள் இருக்கிறாங்கன்னா, முதல் தலைமுறை வாக்காளர்களா இல்ல பட்டதாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம், ஒரு ஓய்வு பெற்ற முதியவர்கள் அப்படியா அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்ல முதிய வயது பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், விதவைகளா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம், இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் என்னென்ன மாதிரியாலாம் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து தேர்தல் அறிக்கை தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் காங்கிரஸ் கட்சியுடைய வட்டாரங்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றாங்க. இதுல வேலை வாய்ப்பின்மை அப்படின்றதுதான் ராகுல் காந்தி தொடர்ந்து அனைத்து பிரச்சார கூட்டங்களையும் பெரிய அளவுல பேசிட்டு வரக்கூடிய சூழல்ல வேலை வாய்ப்பின்மையை சரி செய்யறதுக்கான முக்கிய அறிவிப்புகள் இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா மத்திய அரசில் காலியா இருக்கக்கூடிய சுமார் 30 லட்சம் காலி பணியிடங்கள் உடனடியா நிரப்புறதுக்கான தேர்தல் அறிக்கை, அந்த விவரங்கள் இன்னைக்கு வெளியாகும். அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான விவரங்களும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தவிர திறன் மேம்பாடு அப்படின்றதுக்கான சட்டம் தனியா இயக்கப்படும். எப்படி மன்ரேகா அப்படின்றது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இளைஞர்களுக்கான பயிற்சி வழங்குதல் அப்படின்றத தனி சட்டமா கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பொதுவா தமிழ்நாடு அப்படின்றதுனால நமக்கு அது பெருசா தெரியாம இருக்கும். ஆனா பீகார், உத்தரப்பிரதேசம் மாதிரியான வட மாநிலங்கள்ல வினாத்தாள்கள் வெளியாகிறது, கசியறது அப்படின்றது பெரிய பிரச்சனை. அதுக்கு தனி சட்டம் கொண்டு வரப்படும். இப்படின்னு நிறைய ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரியான தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை அப்படின்றது இப்பவும் கூட பெரிய கரண்ட்ல ஒரு ரொம்ப தகிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு தீர்வு காண்றது, இந்த மாதிரி மாநிலங்களுக்கு ஏற்ப அதே மாதிரி தேசிய நீரோட்டத்திற்கு தேவையான, உதாரணத்துக்கு சொல்லணும்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நாங்க மீண்டும் கொண்டு வருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம், சிலிண்டர் விலையை
முந்தைய 2014க்கு முந்தைய மன்மோகன் சிங் தலைமையில ஆட்சியில என்ன மாதிரியான கொள்கை இருந்ததோ அது நாங்க மீண்டும் கொண்டு வருவோம் இப்படின்ற மாதிரியான தேசிய அளவிலான அறிவிப்புகளும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுதான் இன்னைக்கான அறிவிப்புகளுக்கான முக்கிய அம்சங்களா இருக்கும். 11:30 மணி அளவில் அது நமக்கு தெரிய வந்துடும் நிரஞ்சன். இதே போல நமது மூத்த செய்தியாளர் கணபதியும் பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து இணைந்திருக்கிறார். கணபதி சார், இப்போ நீங்க கேட்டிருந்திருப்பீங்க நிரஞ்சன் பேசியதை. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட போறாங்க. பாஜக எப்போது வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள்? அதுல என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுது? தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் இந்த குழுவிலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த குழு இன்னும் தனது அறிக்கையை தயார் செய்யவில்லை. தயார் செய்த பிறகு அவர்கள் படிப்படியாக என்னென்ன முக்கிய அம்சங்கள் தேவை என்பதை உறுதி செய்து கொண்டு பின்னர் இந்த அறிக்கையை வெளியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த அறிக்கை வெளியிடப்படுமா என பாஜக அலுவலகத்திலே நாம் கேட்டபோது இப்போதைக்கு எப்போது வெளியிடப்படும் என்பது முடிவு செய்யப்படவில்லை எனவும், ஆனால் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடப்ப இருப்பதால் விரைவிலேயே வெளியிடப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது நாம் பார்க்கலாம், பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைமை அலுவலகத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே அதிகமாக தற்போது நடமாட்டம் ஏதுமில்லை. பொறுப்பாளர்கள் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் கட்சி பணிகளுக்காக இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே கட்சியில் பல்வேறு குழுக்களின் கூட்டங்களும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கையிலே மோடி கி கேரண்டி என்று சொல்லப்படும் மோடியுடைய வாக்குறுதி என்பது மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்வோம் என்பதையே அவர்கள் தங்களுடைய முக்கியமான தேர்தல் தலைப்பாக வைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இங்கே பார்க்கலாம், நரேந்திர மோடியுடைய புகைப்படங்கள் மட்டுமே இங்கே தயாரான நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தவிர பல்வேறு விதமான புத்தகங்கள் எல்லாம் இங்கே அச்சடிக்கப்பட்டு தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றன. ராஜ்நாத் சிங்குடைய குழு தனது அறிக்கையை முடிவு செய்தவுடன் அடுத்தபடியாக தேர்தல் அறிக்கை குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு சில நாட்களிலே பாரதிய ஜனதா கட்சி எப்போது தேர்தல் அறிக்கையை வெளியிடும் என நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் மிகவும் முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களிடம் நாம் கேட்டறிந்திருக்கிறோம். 1 ஏழைகள், 2 விவசாயிகள், 3 இளைஞர்கள், 4 பெண்கள். இந்த 4 அம்சங்களைத்தான் மிகவும் குறிப்பாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த 4 அம்சங்களை தொடர்பு படுத்தி பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அளிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அதனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும், தொழில் வாய்ப்பும் கிட்டும். அதே போலவே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும். அத்துடன் அவர்களுக்கான நலத்திட்டங்கள் தொடரும். விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் உதவித்தொகை அதிகரிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான உத்தரவாதம் இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறும் என, அதே சமயத்திலே தொடர்ந்து அவர்களுக்கு உரம் உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையிலே கிடைக்கும் எனவும், அவர்களுக்கு வேறு எந்த விதமான பலுவையும் சுமத்தாத வகையிலே பாஜக செயல்படும் எனவும் அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட இருக்கிறது. பெண்கள், இளைஞர்கள், ஏழைகள், விவசாயிகள் இவர்கள் தான் இந்த நாட்டின் 4 முக்கிய ஜாதிகள் என பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்களை முக்கியப்படுத்தி அவர்களுக்கான வாக்குறுதிகளை பிரதான இடம்பெறும் என பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். அதே போல ஜோ கஹா ஓ கியா, அதாவது என்ன சொல்கிறோமோ அதை நிச்சயமாக செய்வோம், ஏற்கனவே அதே போல செய்திருக்கிறோம் எனவும் சுட்டிக்காட்ட வலியுறுத்த பாஜக திட்டமிட்டு இருக்கிறது. ஆகவே ராஜ்நாத் சிங் குழு விரைவிலேயே தனது அறிக்கையை இறுதி செய்து பாஜகவின் தேர்தல் அறிக்கை எப்போது வெளியிடும் என்பது ஓரிரு நாட்களிலே தெரிவிக்கப்படும். அப்போது பாஜக என்னென்ன முக்கியமான அம்சங்களை இந்த அறிக்கையிலே தெரிவிக்கப் போகிறது, எதையெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்திலே வலியுறுத்தப் போகிறது என்பதெல்லாம் தெளிவாகிவிடும். திலகவதி, பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி பேசியிருக்கிறீர்கள் கணபதி. காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது. செய்தியாளர் நிரஞ்சன் என்னென்ன அம்சங்கள் அதில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து விளக்கியிருக்கிறார். அதே போல பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி என்னென்ன அம்சங்கள் அதில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது, ஒருவேளை எப்போது வெளியாகும் பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்கள். செய்தியாளர்கள் இருவருக்கும் நன்றி. நாம் 11:30 மணி அளவில் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகும் போது அது குறித்த நேரலையில் மீண்டும் இணையலாம். Fibros fans, truly fantastic.